2020 வருடம் ஜூன் 19ஆம் தேதி அன்றைய காலகட்டம் கொரோனா ஊரடங்கு காலகட்டம். கவர்மெண்ட் ஆனது மக்களை ஒரு சில கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, முகத்தில் மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி மக்களை வெளியில் அனுப்பின காலகட்டம். வெளியில் அவங்க அத்தியாவசிய பொருளை வாங்கிக்கலாம், ஆனால் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜூன் 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சாத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு செல்போன் கடை திறந்துருக்கு. அந்த செல்போன் கடைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நைட்டு 10 மணிக்கு வர்றாரு. 10 மணிக்கு அந்த கடையை சாத்த சொல்றாரு. அந்த கடையில ஒரு முதியவர் ஜெயராஜ்ங்கிற முதியவர் இருக்காரு. அந்த முதியவருக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் வாக்குவாதம் ஆன பிறகு அந்த காவல்துறை அதிகாரி ஜெயராஜ் நீ காவல் நிலையத்துக்கு வான்னு அழைச்சிக்கிட்டு போனதும் கொஞ்ச நேரத்திலே அவருடைய பையனான பென்னிக்ஸ் அந்த செல்போன் கடைக்கு வர்றாரு. செல்போன் கடைக்கு வந்ததும் அக்கம் பக்கத்தில் உள்ள கடைக்காரங்க எல்லாம் பென்னிக்ஸ் கிட்ட இது மாதிரி உங்க அப்பா காவல்துறை அதிகாரி சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க, நீங்க போங்க உடனே அப்படின்னு அக்கம் பக்கம் உள்ள கடைக்காரங்க சொல்றாங்க. இவரும் உடனே தன் நண்பர்களை அழைச்சிக்கிட்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு போறாரு. ஆனா அங்க போனா பென்னிக்ஸையும் உள்ளார காவல் நிலையத்துல வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வெளியில அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு விடிய அடிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் இடைவெளி விட்டு அவங்கள 2 பேச்சுமே தந்தை மகன் இருவரையுமே அடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா காலையில 8 மணில இருந்து நைட்டு 8 மணில இருந்து விடியாலம் 3 மணி வரைக்கும் அடிச்சிருக்காங்க. இது நீதிபதியை தன் தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு மறுபடி வர்றேன் சொல்றேன். இது மாதிரி அடிச்சு இது பென்னிக்ஸ் அவங்க உறவினர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அதை கோர்ட்டில் சாட்சியை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா விடியாலம் 3 மணிக்கு இவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. அதாவது விடிஞ்சா 20ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்படுது. உடனே மருத்துவமனையில் 2 பேருமே அனுமதிக்கிறாங்க. 2 பேருமே அனுமதிச்சதும் இதுல பென்னிக்ஸ்ங்கிறவர் 22ஆம் தேதி இறக்குறாரு. பென்னிக்ஸ் 22ஆம் தேதி இறக்குறாரு. 23ஆம் தேதி தன் மகன் செத்தது கூட தெரியாம மகன் இறந்தது கூட தெரியாம ஜெயராஜ் 23ஆம் தேதி இறக்குறாரு. இறந்து போறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த கேஸை சிபிசிஐடிக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாத்துது. சிபிஐசிஐடி விசாரிக்குது. ஆனா அதுக்குள்ளேயே சிபிஐ தான் விசாரிக்கணும் எல்லாம் கோரிக்கை வச்சதும் மக்கள் போராட்டம் நடத்தினதும் இந்த சிபிஐக்கு இது கைமாறின பிறகு இது கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த கேஸ் நடக்குது. இந்தியாவையே உழுக்கின கேஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே அரசியல்வாதிகள்ல இருந்து கிரிக்கெட்டு வீரர்கள் வரைக்கும் சினிமா நடிகர்கள் வரைக்கும் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சது. ஏன்னா இரட்டை கொலை வழக்கு இல்லையா, தந்தை மகன், அதுவும் வேற. அந்த குடும்பமே கதிகலங்கி நின்னுது. 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்ததுனால என்ன சம்பாதிக்கிறவங்க அவங்க தான். அந்த குடும்பமே கதிகலங்கி நின்னுது. அந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு பெரிய வழக்காக பேசப்பட்டுச்சு. 6 வருஷமா அந்த கேஸ் நடந்து நேற்று தான் அதனுடைய வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இதுல என்னன்னா அதுல மொத்தம் 10 பேர் அந்த வழக்குல காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தர் பால்துறைங்கிறவர் இறந்திருக்காரு. மீதி யாருன்னு இப்ப நான் சொல்றேன். ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், முருகன், சாமத்துறை, செல்லத்துறை, முத்துராஜ், தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து, இவங்க எல்லாம் இந்த கொலை கேஸ்ல இந்த கொலை கேஸ்ல ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள். இந்த 9 பேர்த்துல மொத்தம் 7 பிரிவுகளுக்கு கீழே கேஸ் பண்ணிருக்காங்க. 4 பேருக்கு 3 பிரிவுகளின் கீழும் மீதி உள்ளவங்களுக்கு 5 பிரிவுகளின் கீழும் இப்போ காவல்துறை இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது 6 வருஷமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போதைக்கு நேற்று இதுல
100க்கு மேற்பட்ட சாட்சிகளை பதியப்பட்டு 50க்கும் மேற்பட்ட சாட்சிகளை வந்து முன்னிலைப்படுத்தி இந்த கேஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2100க்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகை வந்து பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க போலீஸ் சிபிஐ அதிகாரிங்க. இதில் வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதாரம், சாட்சி, இதனுடைய அடிப்படையில் தான் ஆதாரங்கள், சாட்சி, தடயம், இது அடிப்படையில் தான் வந்து நீதி வந்து கொடுக்கப்படுது. அதாவது நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிக்கப்படுது. இதில் வந்து 9 போலீஸார் வந்து குற்றம் செஞ்சது உண்மைன்னு வந்து நிரூபிக்கப்படுது. இந்த சாட்சி, ஆதாரம், தடயம் இதெல்லாம் வச்சு 9 பேரும் குற்றவாளி தான் வந்து நிரூபிக்கப்படுது. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பென்னிக்ஸ் உடம்புல வந்து காயம் இருந்தது. அவங்க இறக்கும்போது வந்து காயம் இருந்தது. அது காவல்துறை அடித்ததுனால தான் ஏற்பட்டதுன்னு வந்து கவர்மெண்ட் பிரேத பரிசோதனை சொன்ன அரசு மருத்துவர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்க உடம்புல இருந்த உள்காயமும் வந்து மேலும் 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 அவங்கள அடித்து தொட்டு தான் அந்த உள்காயமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க வந்து கையை கட்டி தலைகீழ் தொங்க விட்டு அடித்ததுக்கான தடயம் வந்து அவங்க உடம்புல இருக்கு. அடுத்தது வந்து அவங்கள வந்து அப்பா பையன் 2 பேர்த்தையும் வந்து டேபிள் மேலே படுக்க வச்சு அவங்கள வந்து அடிச்சிருக்கிறதுக்காக உண்டான காயமும் வந்து அவங்க உடம்புல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு வந்து நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. அதே இல்லாமல் போலீஸாருங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடித்து பழகிறதுக்கு ஒரு அப்பா அம்மா கிடைச்சிருக்கான். எல்லாரும் சேர்ந்து அடித்து பழகங்கடான்னு அந்த இடத்தையே பேசிக்கிட்டு இருந்தது ஆதாரமும் இருக்கு. அது இல்லாமல் இவங்க வந்து 9-10 பேரும் காவல்துறை அதிகாரிங்க ஒரே இடத்துல இருந்ததுக்கான செல்போன் ஆதாரமும் இருக்கு. அது இல்லாமல் வெளியில இவங்க அடிக்கும்போது வெளியில யாராவது வராங்களான்னு பார்க்க சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரியை போட்டிருக்காங்க. அந்த காவல்துறை அதிகாரியோட சாட்சியமும் இருக்கு. இதெல்லாம் வைத்து தான் இவங்க வந்து குற்றவாளின்னு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த இதுக்கான தீர்ப்பு, அதாவது தண்டனை என்னன்னு வருகிற 30ஆம் தேதி நீதிமன்றம் அறிவிக்கும் அப்படின்னு வந்து நீதிபதி வந்து முத்துக்குமரன், அதாவது நீதிபதி முத்துக்குமரன் தான் கடைசியாக வந்து இந்த இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி வந்து நேற்று வந்து 4 4:30 மணி இருக்கும். அப்போ வந்து தீர்ப்பு வந்தது. இதுதான் அறிவிச்சிருக்காரு 30ஆம் தேதி. நம்ம வந்து 30ஆம் தேதி தீர்ப்பு இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நாம் வந்து அடுத்து பார்ப்போம். அடுத்த வீடியோ போடும் அவங்களுக்கு தீர்ப்பு வந்த பிறகு. நீங்கள் உங்களுக்கு இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், நீதிபதி இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி மூர்க்கத்தனமாக இருக்கும் அதிகாரிங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற பதில் தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களிடமிருந்து அடுத்த வீடியோ போடுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பச்சை. நன்றி.